ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா குழு. குழு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா கமிட்டி. நெக்ஸ்ட் ஒன் செய்தித்தாள், பத்திரிக்கை. இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் நோக்கி. இது எப்படி சொல்லலாம்? டூ வேர்டு. நெக்ஸ்ட் ஒன் அரசியல். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பாலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கட்டுரை அப்படின்னா ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் சர்வதேசம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல். நெக்ஸ்ட் ஒன் அழகானவர். இது எப்படி சொல்லலாம்? கார்ஜியஸ். நெக்ஸ்ட் ஒன் பொதுவாக. இது எப்படி சொல்லலாம்? நார்மலி. நெக்ஸ்ட் ஒன் பின்னர். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா? ஆஃப்டர்வர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சந்தேகத்திற்குரியது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா சஸ்பிஷியஸ். நெக்ஸ்ட் ஒன் தொகுப்பு, பொட்டலம். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பேக்கேஜ். நெக்ஸ்ட் ஒன் தரம் அப்படின்னா குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வெறுமனே. நம்ம சொல்லுவோம்லங்க வெறுமனே. இது எப்படி சொல்லலாம்னா மெர்லி. நெக்ஸ்ட் ஒன் திறன் அப்படின்னா எபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் கவர்ச்சிகரமான. இது எப்படி சொல்லலாம்னா அட்ராக்டிவ். நெக்ஸ்ட் ஒன் வலைப்பின்னல் அப்படின்னா இங்கிலீஷில் நெட்வொர்க். நெக்ஸ்ட் ஒன் மென்மையான. இது எப்படி சொல்லலாம்? ஜென்டல். நெக்ஸ்ட் ஒன் மாநாடு அப்படின்னா கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எதிர் அப்படின்னா ஆப்போசிட். நெக்ஸ்ட் ஒன் ஒப்பந்தம். இது எப்படி சொல்லலாம்? அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் கூட்டாட்சி அப்படின்னா ஃபெட்ரல். நெக்ஸ்ட் ஒன் இயக்கம், அசைவு. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் நடத்தை அப்படின்னா பிஹேவர். நெக்ஸ்ட் ஒன் தரநிலை, நிலையான. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் ஒன் உணர்ச்சி அப்படின்னா எமோஷ்னல். நெக்ஸ்ட் ஒன் குறிப்பாக. இது எப்படி சொல்லலாம்? பர்டிகுலர்லி. நெக்ஸ்ட் ஒன் உற்பத்தி அப்படின்னா ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பரிசுகள் அப்படின்னா கிஃப்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தயாரிப்பு, பொருள் அப்படின்னா ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன் விசுவாசமான அப்படின்னா லாயல். நெக்ஸ்ட் ஒன் பிடிவாதமான அப்படின்னா ஸ்டபன். நெக்ஸ்ட் ஒன் நாடகம் அப்படின்னா ட்ராமா. நெக்ஸ்ட் ஒன் குடிமகன் அப்படின்னா சிட்டிசன். நெக்ஸ்ட் ஒன் உண்மையானது அப்படின்னா ஆக்சுவல். நெக்ஸ்ட் ஒன் பொருள். இது எப்படி சொல்லலாம்? ஐட்டம். நெக்ஸ்ட் ஒன் கீழே. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? beneath. நெக்ஸ்ட் ஒன் சமீப, அண்மையில். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரீசன்ட். நெக்ஸ்ட் ஒன் கவலை, ஆர்வத்துடன். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆன்ஷியஸ். நெக்ஸ்ட் ஒன் தொழில் அப்படின்னா இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் தலைமுறை அப்படின்னா ஜென்ரேஷன். விழாவில் அப்படின்னா இங்கிலீஷில் அக்கேஷன். நெக்ஸ்ட் ஒன் பதில் அப்படின்னா ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நிதி அப்படின்னா ஃபைனான்ஷியல். நெக்ஸ்ட் ஒன்
சேகரிப்பு சேகரிப்பு அப்படின்னா கலெக்ஷன் கலெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் மேலாண்மை மேலாண்மை, இது எப்படி சொல்லலாம்னா மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் நடவடிக்கை நடவடிக்கை அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் நிலையான நிலையான அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் ஒன் மின்சார மின்சார அப்படின்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக். நெக்ஸ்ட் ஒன் பிரதிநிதி பிரதிநிதி அப்படின்னா ரெப்ரசன்ட் ரெப்ரசன்ட். நெக்ஸ்ட் ஒன் அருகில் அருகில் அப்படின்னா நியர்பை நியர்பை. நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. அடையாளம் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.